ஹிந்துக்கள் நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டா அப்படியே ஓடிடுவாங்க, உன்னோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் ரங்கராஜனோட அரெஸ்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம்? அரெஸ்ட் பண்ண விதம் தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் ரங்கராஜனுக்கும் இன்னொருத்தருக்கும் ஆகலை, ரங்கராஜனுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆகலை இப்படின்னு அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே கொண்டு வரது இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க பிரச்சனை. இதே மாதிரி யூடியூப்பில் 3 யூடியூபர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ், நிறைய லைக்ஸு ஸ்டூடியோலாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க 3 பேருக்கும் என்ன, ஒருத்தரும் போட்டு கொடுத்துக்கினே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் நல்ல என்ன பாரதம் ஒழுங்காக இருக்கணும்னு. இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க, யார் சொல்கிறது கரெக்டுன்னு. இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த ராமகிருஷ்ணர் கதையில் வர இந்த என்ன சொல்ல, அந்த பண்டிட் மாதிரி. நாங்களாம் ஏதோ சர்வ சாதாரணமாக ஹிந்து ஒற்றுமைக்காக ஷாக்காக போகிற ஆளு. கரெக்டாக நாங்கள் தான் அந்த படகுகாரன், எங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போதுங்க. உங்கள் அளவு இருக்கிற சண்டையை போட்டு இந்து ஒற்றுமை குலைக்க வேண்டாங்க.